பலவீனமானவங்க இது பார்க்கவே முடியாது. மேலே வந்து ஒரு மாதிரி ஆகுது உள்ளே நிற்கவே. இங்கே பாருங்க, கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து இந்த சின்ன டஞ்சனுக்குள்ளே யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 600 பேர் வந்து கொன்று இங்கே போட்டிருக்காங்க. அதை வந்து அழுகுனதுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ் சின்ன குழந்தை பெரியவங்கன்னு பயங்கர மோசமாக வந்து இது பண்ணியிருக்காங்க அமெரிக்கன்ஸ் இங்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து உண்மையிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டே. இன்றைக்கி ஒரு நியூ கண்ட்ரியில் தான் இருக்கேன். தான் இருக்கேன், பிலிப்பைன்ஸில் இருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கண்ட்ரி. இறங்கும் போதுலேருந்தே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அது வந்து ரொம்ப லாங் ஃப்ளைட்டு. ஜூரிக் டு சிங்கப்பூர் வந்து ஒரு 12.75 மணி நேரம் லாங்கஸ்ட் ஃப்ளைட் எனக்கு. நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 12.75 மணி நேரம் ஃப்ளையிங் டைம்லேயே அவ்வளோ நேரம் போயிடுச்சு. அப்புறம் சிங்கப்பூரில் வந்து இங்கே ஒரு 4 மணி நேரம். ஸோ அதனால் லாங் ஃப்ளைட்டு முடியல, நொந்து போயிட்டேன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வரதே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இதில் வேறு வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சேன். சரி வேணாம், வந்து எடுத்துப்போம். எப்படியும் ஏர்போர்ட்லாம் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க தானே. ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்துட்டேன். இதான் என்னோடய ரூம். ரொம்ப நல்லாயிருக்கு, நீட் அண்ட் க்ளீன். இது வந்து நோவாடெல் குரூப்போட ஹோட்டல்ஸ். வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை தான் ஹோட்டல் குரூப்பில் சேர்த்து இந்த மாதிரி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் 2500 ரேஞ்சுக்கே இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் கிடைக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிச்சன் இருக்குது, டாய்லெட் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீன். ரொம்ப சூப்பராக இருக்குது ரூம். இன்டீரியர்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ஒரு நல்ல ரூம், நல்ல ரேட்டுக்கு கொடுக்குற காசுக்கு வேர்த்து. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நானே 28வது மாடியில் இருக்கேன். ஆனால் இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்குது. மணிலா வந்து ஒரு மெட்ரோ சிட்டி. இந்த பெரிய பில்டிங் மட்டும் பார்க்காதீங்க, அந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ குட்டியாக வீடு. கிட்டத்தட்ட சென்னை மாதிரி தான். அதோ இந்த அப்பார்ட்மெண்ட் பாருங்கள், ஒரு 35-40 மாடி இருக்குது. இது எல்லாமே வந்து ஹோட்டல் கிடையாது, எல்லாமே நார்மல் ஃப்ளாட் சிஸ்டம் தான் போல். ஃப்ளாட் மாதிரி வாங்கி ப்ரைவேட் ஹோஸ்ட் வந்து நோவாடெல் குரூப்பில் வந்து புக்கிங்ஸ் மட்டும் கொடுத்துறாங்க. பட் அவங்களே மெயின்டைனும் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருந்துச்சு. மணிலா வந்து இறங்கினதுலேருந்து பீப்புள் ரொம்ப நைஸ், நல்லா பேசுகிறாங்க, நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க. தாய்லாந்து மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஆக்சென்ட் அதெல்லாம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. காஸ்ட் வைஸ் வந்து எல்லாமே ஓகே. ஃபுட்டு, டாக்ஸி அது எல்லாமே ரொம்ப நல்லா ஓகேவாக இருக்குது. ஸோ அதனால வந்து அதை பற்றி எந்த ஒரி பண்ண தேவையில்ல. இன்னும் முக்கியமாக சொல்கிறது வந்து இங்கே வந்து மணிலால வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃபோர்ட் சாண்டியாகோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அங்கே வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் போய் பார்ப்போம். ஏன்னா பிலிப்பைன்ஸ் பற்றி வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு நான் வரேன் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நார்மலாகவே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். சரி ஓகே இங்கே போகிறோம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா. ஆனால் பிலிப்பைன்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. என்ன காரணமோ இங்கே எப்படி இருக்கும். நிறைய பீச்சஸ் இருக்குது அது தெரியும். வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு பீச்சஸ்ஸு, அந்த ஃப்ளோரசன் கலரில் இருக்கும்ல தண்ணி, அந்த மாதிரி தண்ணி பீச் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் மாயாபேயில் பார்த்தது. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து மாயாபே அளவுக்கு நான் எங்கேயுமே பார்க்கல. பட் இங்கே அதோட சூப்பராக இருக்கும் நாங்கள். ஸோ அதனால தான் இந்த கண்ட்ரிக்கு வந்தேன். மற்றபடி இந்த ஹிஸ்ட்ரி அதில் ரொம்ப வந்து பெருசாக எனக்கு தெரியல. நான் வேணா போகிறப்ப கேட்டு வாங்கி அப்படி இங்கே போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி அந்த ஸ்பானிஷ் தான் வந்து இங்கே ரொம்ப நாள் வந்து காலனி வந்து இங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க போல். ஸோ யாரை கேட்டாலுமே இங்கே வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே ஜாஸ்தி இருக்குது. பீப்புளும் வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் போய் கேட்டிங்கனாலே உடனே ஆன்சர் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. ஹிஸ்ட்ரியும் வந்து நான் வந்து இங்கே பெருசாக ரிசர்ச் பண்ணதுனால எனக்கு தெரியல. சரி ஓகே கழுத போகிற போக்க ஃப்ளோவில் போய் விடுவோம், அங்கே போய் கேட்டு நம்மளே தெரிஞ்சுப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு போய் அங்கே பார்க்கும்போது சம்டைம் எனக்கு ரொம்ப கேட்ட விஷயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது என்னடா இதுக்காடா இவ்வளோ பில்டப்லாம் கொடுக்குறீங்க, இவ்வளோ ஹிஸ்ட்ரி நீங்கள் அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் அப்படிலாம் இருக்கும். பட் ஆனால் தெரிஞ்சுக்காமல் போகும்போது சம்டைம்ஸ் கொஞ்சம் அந்த ஓவர் ஹைப் இல்லாமல் இருக்குமோ, நல்லா இருக்குமோ அப்படின்லாம் எனக்கு ஒரு ஃபீல். அதனால தான் பெருசாக ரிசர்ச்லாம் பண்ணல. சரி ஓகே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஒரு விஷயமா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகே. ஆனா வாழ்நாள்ல இப்படி ஒரு ஃப்ளைட்ல நான் போனது இல்லடா சாமி. 12.75 மணி நேரம் ஃப்ளைட்லயே அம்மா நொந்து நூடுல்ஸ் ஆகி வெந்து வெந்து போய் தான் வந்தேன் நான். ஆனா வந்து இங்க பார்த்து இறங்கி ரூமுக்கு வந்து நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆச்சு. நல்லா தூங்கி எழுந்து தான் இருக்கேன். இல்லைன்னா ஒரு மாதிரி நொந்து போயிடுவேன். இப்போ நல்லா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போதான் ரெடி ஆகிட்டு சரி ஓகே போயிட்டு ஃபோர்ட் சாண்டியாகோ சுற்றி பார்த்துட்டு அப்படியே எங்கேயாவது சாப்பிட்டு வரும். ஃபுட்டும் நல்லா இருக்கு, ஃபுட்டு தரமாக இருக்குங்க. நான் வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டேன். இங்கே வந்து அந்த grill எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. கிரில்லு, அதுக்கப்புறம் வந்து பார்பிக்யூ மாதிரி ஸ்டைலெல்லாம் ஃபுட்டு பண்ணுறாங்க. அது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அந்த இந்தியன் டேஸ்ட் பட்ஸ்க்கு வந்து அது ஓகே. நம்மளோட வாய்க்கு வந்து அந்த வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி சம் பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா இல்லாமல் ஸ்பைசி இல்லாமலாம் கொடுத்தாங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நல்லா ஓரளவுக்கு அந்த பார்பிக்யூ அது இதெல்லாம் மசாலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஓரளவுக்கு நல்லா திருப்தியாகவே இருக்குது சாப்பிட்டா. ஸோ நான் மற்ற ஃபுட்டு தெரில, நான் இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே வாங்க ஃபோர்ட் சாண்டியாகோ போவோம். The first oldest city in the Philippines. This is built by the Spanish conquistador Miguel Lopez de Legazpi in 1571. 1571. Yes, just to introduce about Catholicism. That's why in Intramuros before, as you know, when the Spanish came here, they built a 7 church, Okay. 7 universities as a center of educational institute and also religious institute. So as you know, sir, Intramuros, this is the first oldest city in the Philippines, built by the conquistador Spanish Miguel Lopez de Legazpi. And then as you know, sir, Intramuros, it is a Latin word. Oh, watch your head always, sir. It's only Filipino size. Yeah. Are you good? So as you know, sir, Intramuros, it is a Latin word. It is like intra means inside, muros means walls. Muros means? Walls. So walls like a Okay, wall. okay, So okay. inside the walls or within the wall. Okay, okay, So okay. as you know, sir, Intramuros are actually main settlement by the Spanish, America, and also Japanese. Later on, I will gonna tackle here about the pre-colonial period, about 3 countries: America, Japanese, and also Spanish. But for now on, sir, we are here now at the second oldest Catholic church in the Philippines. They called it Manila Cathedral. This one. Yes, it is built in 1581 by Miguel Lopez de Legazpi, the one and only man that who introduced Catholicism. Okay. And this church, as you know, sir, it is built in 1581, and it is actually originally made by bamboo and banana leaf before. First Yeah. they made it in Yeah, bamboo. yes, it is 7 times destroyed and 8 times renovated during by fire, typhoon, and also an earthquake. And the last destroyed of this church between that 2 countries, sir, by Japanese and America. About World War II happened. Are you familiar about World War II, sir? Yeah, yeah. Between Japanese and America. Yeah. As you know, sir, about that World War II happened, Intramuros are the main affected area. So this is the main battleground by the 2 countries. But you know, Philippines are not involved about that things happen. By the way, sir, my job here to you is to explain about the history of every monument and to take you some photo of every monument also, if you want, sir. I will take you a photo here. இந்த இன்ட்ராமுராஸ்ன்ற இடம் வந்து உண்மையிலே ரொம்ப With Martin. வித் மார்டின். இவர் தான் நம்மளோட கைடு. இவர் அந்த இடத்த பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து இது சுற்றி ஸ்பானிஷ் காலனி இருந்தப்போ வந்து ஒரு பெரிய வால், பெரிய கோட்டை மாதிரி கட்டி அதுக்குள்ளேயே வந்து 7 யூனிவர்சிட்டி அப்புறம் இந்த மாதிரி சர்ச் எல்லாமே கட்டி இதுக்குள்ளேயே வாழ்ந்துருக்காங்க. இன்ட்ரா முராஸ்னா வந்து இன்டர்னா உள்ள, முராஸ்னா வந்து என்ன சொல்றது, அப்படி இருந்துச்சா வாழ்றது முறை அப்படி வச்சுக்கோங்க. அதுதான் இது. அங்கே பார்க்குற சர்ச் மார்ட்டின் தான் சுற்றி கட்டுறாரு. சர்ச்சுக்குள்ளே போகிறோம். சத்தம் Sir, excuse me, sir. சர்ச்சோட எவல்யூஷன் என்ன. This first time. And this first cathedral, sir, it was built in wooden, bamboo, and nipa hat. It's like a banana leaf. Okay. And as you know, sir, right now these church are actually a mother of all Catholic church in the whole Philippines. Okay. சர்ச் வந்து 1500
1851 கட்டியிருக்காங்க. அப்போ வந்து மரம், அதுக்கப்புறம் அந்த பேம்பூ லீஃபு அதெல்லாம் வச்சு தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ வந்து நிறைய வந்து அழிக்கப்பட்டதுக்கப்புறம் வேர்ல்டு வார் டைம்லலாம் அதுக்கப்புறமா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. Are you a blogger, sir? Huh? Are you a blogger? Yeah. Can I subscribe to you? Hello. Actually, sir, this is my second time to do a blog. Okay. The first one is from Emirates. ஆஹா. Yeah. ஓகே. திஸ் இஸ் நைஸ். மை காட், ரொம்ப செம்மையா இருக்கு. It was this church actually are dedicated to her in Intramuros. ஓகே. I will show you this one later. Yeah. 16th president of the Philippines. Thank you for trusting, sir. இடம் வந்து உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, இங்க இருக்கிற ஹிஸ்டரியெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு தனியா. இது வந்து சர்ச், இங்க இருக்கிற கேத்தலிக் சர்ச்சோட வந்து ஒரு மதர் ஆஃப் ஆல் த கேத்தலிக் சர்ச்சஸும் முன்னாடி கட்டியிருக்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் வந்து கிறிஸ்டனிட்டியை வந்து முதல்ல பரப்புறதுக்காக கட்டின சர்ச் இது. இந்த கிளாஸ்லாம் பயங்கரமாக இருக்கு, உண்மையாக சீரியஸாகவே பயங்கரமாக இருக்கு. இந்த ப்ளூ கிளாஸஸ்லாம் சன்லைட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவர் வேற vlog எடுக்கிறேன் ஜாலியாயிட்டாரு. என்னையும் காட்டுங்க. ஒரு ஹோலி கிராஸ் மரத்தால செஞ்சிருக்காங்க. Always watch your head, our Filipino size. Spanish manina. ஜாலியாக இருக்கிறாங்க எல்லாம், Mabiyahe na kayo. ஜாலியாக இருக்கிறாங்க. Hey, he's a very good tour guide. Yeah. No, It's so no, good. I'm not. You have a big head. No, I'm not, sir. So, by the way, sir, I was gonna add this place. This is Little Habit, one of the unique restaurants in Intramuros. That's why they called it Little Habit, because all of their stops they have a sick bed dwarfism or a midget person. ஓகே. Yeah, Little Habit. லிட்டில் ஹாபிட். ஓகே. இங்க ஒரு கடை ஒன்று இருக்கு, One of லிட்டில் the ஹாபிட். best அதை காட்டுறாரு. restaurant. அங்க எல்லாருமே வந்து அந்த Sir. சின்ன சைஸ்ல இருப்பாங்க, குள்ளமா இருப்பாங்கல்ல, ஹாபிட் மாதிரி. அது சொல்லக்கூடாது, சாரி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே தனியா அந்த ரெஸ்டாரண்ட், அதுதான் ரொம்ப ஸ்பெஷலா. அந்த சர்ச் வந்து உள்ள பார்க்க ஏதோ சின்னதா இருக்க மாதிரி இருக்கு, வெளில இருந்து பார்த்தா பயங்கர பெருசா இருக்கு, போயிட்டே இருக்கு கிலோமீட்டர் கணக்குல. Do you know the reason why they have a lot of people outside, sir? Actually, last day, they have the biggest fire happen in Intramuros. So some of my house, it's also burned. ஓகே. That one, sir. ஓகே. Yeah, all of the houses are destroyed by fire. நிறைய பேர் வந்து இங்க இருக்கிறாங்க, தெருவுலயே இருக்காங்க. That's why they have a lot of Filipinos right now outside. வார் மெமோரியல்ஸ் தான் வந்துருக்கோம். They include the babies, women, and also men. But you know, Philippines are not involved about that World War II happen, sir. So as you know, sir, before the things happened, the first colonization happened in the Philippines by the Spanish for almost 333 years. And then after that, they sold us to America for about 20 million USD. That is what we call the Treaty of Paris. Then in 1898, they declare our independent, but in reality, we got our real independent in 1946 after these things happened about World War II. And then also, as you know, sir, Philippines are not involved about the things happen. So this is the center basements by America. So the Japanese is threatened to come in Intramuros. So this is the main battleground by two countries. And also, sir, I was gonna show you something at the back, the time capsule, to be open on February 18, 2045. பயங்கரமா இருக்கு. 1945 Bismillah. வச்சிருக்காங்க. நடந்த வேர்ல்டு வார் 2 அப்ப இங்க ரொம்ப கொடூரமா நடந்திருக்கு எல்லாமே. Sure, right, sir. That is the time capsule to be open on February 18, 2045. And inside, they have some belongings like pictures, ashes, and also some newspaper. I hope, sir, we can meet again. டைம் கேப்சூல். Time to celebrate to give some respect for the 100,000 civilian. Then again No. No. It's done. Done only once. Yeah, just only one. 100 years ago.
100 years. They made this by Peter de Guzman. Maybe 19 years. Yeah, 19 19 years. இது உள்ள டைம் கேப்சூல்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இது வந்து 2045 தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். உள்ள வந்து இந்த ரேர் பிக்சர் அப்போ நடந்த ரேர் பிக்சர் ஆஷஸ்லாம் இருக்கான். அதை எடுத்து அதுக்கப்புறமா சேல் பண்ணி இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ண யூஸ் பண்ணுவாங்களான்னு. Here's the liberation occupation by Japanese. As you know, sir, after they sold us to America, we are under by Americans by a Commonwealth. This is the Philippines look like before. During 1930s, sir, Philippines are actually the most advanced country in the whole Asia. We look as a tiger of Asia before. No, so we have some good infrastructure and also some economy. But after this, sir, they made this. We have a lot of island. So why they called it kingdom by kingdom. So we don't have any president here. Okay. We called it Maharlika. Maharlika. Yes. You want a photo, sir? Yeah. பயங்கரமான ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குப்பா இங்கே. கேட்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ஹாங்காங் மாதிரி தாய்வான் மாதிரி பயங்கர அட்வான்ஸ்டாக இருந்திருக்க வேண்டிய சிட்டி வந்து இந்த மணிலா. பட் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து ஜப்பானோட தான் இவங்க சப்போர்ட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் அமெரிக்கா வந்து இங்கே நிறைய பிளாஸ்ட் பண்ணி அடித்து தாக்குதல் பண்ணி இந்த இடத்த வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. அதில் தான் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் வீடுலாம் இழந்து அந்த ரோட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கிறாங்க போல. ரொம்ப ரொம்ப கொடூரமாக தாக்குதல் நடத்துறதுனால அதுலேருந்து மீண்டு வர முடியாமே வந்து ஏசியாலேயே வந்து பெரிய சிட்டியா வர வேண்டிய மணிலா வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டேஜ்ல இருக்கு. நிறைய பேரோட வாழ்வாதாரமே வந்து ஸ்பாயில் ஆனதுக்கு காரணம் வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வார். அதோட மெமரிஸ் வந்து இவங்ககிட்ட ரொம்ப பயங்கர ஆழமா இருக்கு. ஏன்னா அவர் சொல்லும் போதே எல்லா இடத்துலயும் ரொம்ப ஃபன்னாச்சுன்னு சொல்லின்னு வந்தாரு. பட் அங்க வந்தோடனே அவங்களே ஒரு மாதிரி லைட்லாம் ரொம்ப பாவம். அது உண்மையில கேட்கவே நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு போட்டோ எடுக்கிறீங்களானாரு. We feels like in a club. This is club? No, we feels like in a club. Okay. Watch your head, sir. Yeah. Go. So this is San Agustin, sir, the one and only church in Intramuros that survived after the World War II happened. Okay. And this church right now it's under by UNESCO. Okay. UNESCO World Heritage. It is because at this age for almost 450 years right now and still standing. And also still serving by a baptism, wedding, and also every day some mass. Okay. And also this is the main reason why that the Philippines right now, sir, it's 80% of Catholic and 20% of Muslim. But before we are a pure-blooded of Muslim. You want a photo, sir? Yeah. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து இந்த இடத்த வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமுமே இங்கே இருந்த ஒழுங்காக மிச்சமாக இருந்தது வந்து இந்த சர்ச் தானா. ஸ்டில் ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 550 வருஷம் இப்போவுமே ப்ரேயர் நடந்துட்டு தான் இருக்குது இங்கே. இந்த சர்ச்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவங்க 100% முஸ்லீம்ஸ் தான் இங்கே இருந்திருக்காங்க சுலைமான் ஆட்சி பண்ணும்போது. அதுக்கப்புறமா இங்கே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு 80% கிறிஸ்டியன்ஸும் 20% முஸ்லீம்ஸும் இருக்காங்க இங்கே. வேர்ல்டு வார்லாம் தாங்கி நிற்கிது அந்த சர்ச். கடவுள் இருக்கிறான் குமார். Oh wow. Bro, you want
பணக்காரங்க வீடு போல. செம்மையா இருக்கு இந்த இடம். இதான் இந்த இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர். வாவ், செம்மையா இருக்கு. மாடல் பண்ணி வச்சிருக்காங்க இந்த புல் கோட்டைய. இது வீடா கோட்டையா? இவ்வளவு பெரிய கோட்டைக்கு மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. அதான் அதான் அதான். Habol na. Oi. Yeah, no problem. Yeah, good. This is actually a house. Yeah, before. Before. Okay. The sample houses of a rich Filipino during Spanish period. The one and only Filipino that who can afford like these houses before. Okay. Filipinos. Yeah, Filipinos. Okay. And this is where I live, sir. That place. Okay. You want to see? You want to see? Yeah. Let's go. There we go. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு 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 ரிச்சான ஒரு பணக்கார It's actually USA. ஆஹா, ஓகே The local USA. They called it the United Slum Area. ஓகே Not the United States of America. ஓகே. இவங்க இங்க வந்து ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடு காட்டினாரு. அதுதான் இப்போ இருக்கு. வாருக்கு அப்புறம் ஒரு பணக்கார பிலிப்பினோட வீடு வந்து அப்படிதான் இருக்குமா. அது ஒரு வீடா பார்த்தா இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் வரமே அந்த மாதிரி இருக்கு அந்த வீடு. சரி, பணக்கார வீட்டை பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஏழைங்களோட வீடு பாருங்க, ரியல் மணிலான்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. பாப்பா எப்படி இருக்குண்ணா அந்த இடம். Right now. Here. Yeah. ஓகே. இங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. That's right. That's how they're fixing now. Because last day they have a big fire ஓகே happened. That's why all of that houses, residential here was totally destroyed. ஓகே. ஓ மை காட். நேத்து தான் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கான். அவங்க எல்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு இருந்துச்சுன்னு யாராவது சோகமாகறாங்களா? எல்லாம் சிரிச்சுன்னு கூத்தச்சுன்னுறாங்களாப்பா. ஓ மை காட். இவங்களும் ஒரு யூஎஸ்ஏவா, இவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதாவது யுனைடெட் ஸ்லம் ஏரியா, அதான் இந்த யூஎஸ்ஏ, நாட் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. போய் பார்த்தா நமக்கே பாவமாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்னன்னா ஜாலியாக சிரிச்சின்னு கிண்டல் அச்சின்னு உட்காந்துன்னு பேசிட்டு இருக்காங்க. பிலிப்பினோஸ் பண்ணானவங்க தான் அதுக்குன்னு இது ரொம்ப ஓவராக இருக்கு. ஆட்டோல தலைவர் பயங்கரமா ஆட்டுன்னு ஆட்டுறீங்கள. ஆட்டோன்னு பேர் வச்சா ஆட்டுன்னு ஆட்டுறேன். Yes, you can smoke here, sir. Yeah, okay. I will roll it for you, sir. Yeah, one minute. I'll just... Let's go! Bing! Bing! Hello! Out of the Liga. This is actually the statue of the 16th president of the Philippines. Here you have 16 presidents. Yes. Till now.
Actually, after their terms was done, they putting by Intramuros administration all of the statues here. But you know, all of them are corrupt. You know corrupt, sir? What? Do you know corrupt? Corrupt was? Corrupt is actually they claiming a money for the whole fund for the cities. Okay. All of them are corrupt. Corruption. You know corruption? Corruption, yeah. Yes. All of them are corrupt. That's அங்கே correct. வச்சிருக்கிற சிம்பிள் அந்த எம்பலம் எல்லாமே வந்து இங்கே பிலிப்பைன்ஸ் ஆண்ட 16 பிரசிடென்ட்ஸோட சிம்பிள்ஸ் தான் வச்சிருக்காங்க. அவங்க ஃபோட்டோ மாதிரி ஒரு எம்பலம் மாதிரி பண்ணியிருக்காங்க, அதை வச்சிருக்காங்க. Do you vape, sir? Thank you, sir. How are we gonna watch that? பார்க்குறது தான் வந்து ஜப்பானோட கேனான். அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் அந்த குண்டு போட்டு சுடுவாங்கல்ல, அதான் அது உள்ள பத்திரமா வச்சிருக்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தப்போ வந்து இந்த இன்ட்ராமுரஸ் தான் வந்து ஒரு மெயின் பேட்டில் கிரவுண்டாக இருந்திருக்கு போல. அதான் சொல்கிறாங்க, அமெரிக்காக்காரங்களோ ஜப்பான்காரங்களோ சேர்ந்து ஒட்டுமொத்த மணிலாவையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டம்தான். இந்த இடம் ஆனால் உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர வைபாக இருக்குது, சூப்பராக இருக்குது. Famous university in Philippines, the Mapua University, for engineering and architecture students only. One of the expensive school also. By the way, sir, are you familiar about the first oldest Chinatown in the world? No. Before we colonized by the Spanish, we have a lot of ethnic group Chinese people. This one. Yes. Puerta del Parian. So Puerta means entrance. Mhm. Parian means market. That is the biggest rice market before. ஓகே. Until that part. And another school, our left side, one of the one that you see at the while you eating there. யா Yeah. ஓகே. One of the famous also. But before we came university, this is also a former site of. So in inside, if it's open, it's already closed at 4. And inside, sir, you will able to taste some 6 different shot at your choice. Yes, like a mango wine, chocolate wine, and also a coffee wine. And also they offering a medicinal wine for the girls. ஓகே. Medicinal one is called shoktong. They making a shoktong. We are surrounded by the walls. If you are inside of Intramuros, they called it inside the walls. If you are outside of Intramuros, they called it Extramuros. Extramuros. We're going to Extramuros right now, the new tourist spot. ஓகே. இந்த வால் இது கதையா சொல்றாங்களே, இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்காங்க. இவங்க வந்து இந்த செவத்துக்குள்ள இருக்கிறத வந்து இன்ட்ராமுரோஸ், செவத்துக்கு வெளியே இருக்கிறத வந்து எக்ஸ்ட்ராமுரோஸ்ன்னு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இன்ட்ராமுரோஸ்னா வந்து ஆஸ் த வே, உள்ள ஒரு வாழ்க்கை முறை வந்து செவத்துக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய செவர் பாருங்க, ஒரு 10 அடி இருக்கு, ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்து ஒரு வால், அதுக்குள்ள வந்து ஒரு 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 சிட்டி டே இருந்திருக்கு பயங்கரமா. நம்ம இந்த குட்டி குட்டி ஒரு குட்டி சாம்ராஜ்யம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பானிஷ் அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல அவங்களுக்கு ஆபத்தாயிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா இந்த இடம் தான் வந்து இவங்க சண்டை போட்டு அந்த வார் நடந்த டைம் வந்து ரொம்ப அக்ரெசிவான சண்டை வந்து இங்கே தான் நடந்திருக்கு. அதனாலதான் இந்த இன்ட்ராமுரஸ் ஃபுல்லாவே வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நிறைய வந்து தாக்குதலுக்குள்ளாகி ரொம்ப டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்த ஒரு பிளேஸ் வந்து அதுக்கப்புறமா இப்போ வாருக்கு அப்புறம் வந்து ரொம்ப சிதிலம் அடைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அதை மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெனோவேட் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே நிறைய அந்த சைட்ல பாத்தீங்க அந்த ஷாப்ஸ் எல்லாமே அதெல்லாமே வந்து இன்னுமே ஃபுல்லா ரெனோவேட் பண்ணாம அப்படியே இருக்கு, மாதிரி பாழடைஞ்சு போயிருக்கு. அதான் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் சைனா ஓல்டஸ்ட் சைனா மார்க்கெட், இப்போ வந்து நிறைய இடத்துல சைனா மார்க்கெட்ஸ் இருக்கு.
அந்த இடத்துல தான் வந்து ஒரிஜினலாகவே ரொம்ப பழைய சைனா மார்க்கெட் இருந்தது. ஏன்னா அந்த ஜப்பான் இன்வேஷன்ஸ்க்குலாம் முன்னாடி வந்து அந்த இடத்துல தான் அந்த மார்க்கெட்ஸ் இருந்தது. அதான் பிக்கெஸ்ட் மார்க்கெட்டா அந்த சைடில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா வார் அது இதுன்னு வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. உள்ள இன்ட்ராமுரஸ்லேருந்து இப்போ வெளியே எக்ஸ்ட்ரா முரஸ் சொல்லிட்டு அந்த வாலுக்கு வெளியே போய் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர்னு சொன்னார். ரொம்ப பொல்யூட் பண்ணி அந்த ரிவர் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர்னே வந்து பேர் We are வாங்கி now here at Binondo. Binondo Bridge. Wow. It's good to see you outside. பயங்கர மாதிரி. Feels good. And all of the buildings as you can see now, sir. Later on, we will gonna go there. That is Chinatown. There. Yeah, Chinatown. Okay. You're gonna able to see the Chinese cultures like market, Filipino Chinese, everything Okay. is Chinese. I'll take you for the best spots. Yeah. பயங்கர ரொமான்டிக்கா இருக்கு அந்த இடம். மை காட். ஓகே. ஊட்டி. லவ் லாக். You have a loved one? You have a loved one? Are you seeing them? Yeah. Hi. Hi, sir. Restaurante. Ang sabihin mo, nag-iinarte ka lang para hindi ka makapagtrabaho. Ay, naku. Mexico. So we're doing a barter system, or we're doing exchanging some commodity by Mexico and the Philippines for almost 400 years. Okay. From Mexico to the Philippines, we're exchanging something like fruits, anything. எல்லா இடமும் சுற்றி கடைசியாக ஃபோர்ட் சாண்டியாகோ வந்தாச்சு. இங்கே 75 பெசோஸ் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு. இந்த இன்ட்ராமுரஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஃபோர்ட்டும். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கா இல்லையான்னு. பார்த்தீங்களா அம்மா, இவ்வளோதான் இந்த குண்டு போட்டு சுடுவாங்க போல். வெடி மருந்து போட்டு இந்த பழைய ஸ்பானிஷ் காலத்தில் இருந்து இது பண்ணது பாருங்க. இரும்பு குண்டு அம்மாடி. ஐயோ வீட்டாக இருக்குது, அசைக்கவே முடியல. இது வந்து இந்த மரம் செம்மையாக இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இது ஃபோர்ட்டுக்கு அவுட் சைடு. ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கும், ப்ளூ லைட் போட்டு வச்சிருக்காங்க, அதான் அந்த என்ட்ரன்ஸ். இங்கேருந்து பார்த்தா தெரியுது எல்லாம்.
இதுதான் இந்த சாண்டியோகோ ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒயிட் கிராஸ். இந்த ஒயிட் கிராஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 பாடிஸ் வந்து இதுக்கு கீழே புதைச்சிருக்காங்க. யூஎஸ் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து அந்த ரெபெலியன் ஃபோர்ஸஸ்லாம் இருந்திருக்கும்ல, அவங்க வந்து இந்த ஃபோர்ட்டுக்கு கீழே இருக்கிற டஞ்சன்ஸில் ஒளிஞ்சிருந்துருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து கொடூரமாக கொலை பண்ணி அங்கேயே அந்த டஞ்சன்ஸ்லேயே போட்டிருக்காங்க. லேட்டர் பீரியட்லாம் அதை கண்டுபிடிச்சி அதோட நினைவாக தான் இந்த ஒயிட் கிராஸிங்கை வந்து வச்சுருக்காங்க. அது படிக்கும்போதே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. என்ன பயங்கர மோசமாக இருக்குது அது படிக்கும்போது. ரொம்ப ப்ரூட்டலாக வந்து அவங்கள எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கன்ஸ். ஐ மேக் ஹிஸ்ட்ரி ஃபார் திஸ் லீகோ எஜுகேஷன் சென்டர். மாடல் லீகோஸா டே, இதெல்லாம் லீகோஸ்லேயே செஞ்சுருக்குறாங்கப்பா. பயங்கரமாக இருக்குது. வா, இதெல்லாம் லீகோஸா? எப்பட்றா டேய்? இங்கே பார்த்தீங்களா அந்த சர்ச் ஒன்று பார்த்தோம்ல, பழைய சர்ச் யுனெஸ்கோ சைட்டில் இருந்துச்சுன்னா அந்த சர்ச்சோட மாடல். சாரி, டு நாட் டச்னு அதிலே போட்டுது. நான் வேறு 2 முன்னாடி தொட்டுட்டேன். பயங்கர கில்ல அடிக்கிறவடையாக இருப்பானுங்க போல். லீகோலியே எல்லாமே செஞ்சிச்சிருப்பா. இது பங்காடி இங்கே பாருங்க. குழந்தையெல்லாம் சின்ன குழந்தைய கூட சுட்டு கொண்டு இருக்காங்க. மை காட். கடவுளே. இங்கே இதெல்லாமே ரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ். சத்தியமாக இதையும் பண்ணி பலவீனமானவங்க இது பார்க்கவே முடியாது. மேலே வந்து ஒரு மாதிரி ஆகுது உள்ளே நிற்கவே. இங்கே பாருங்கள், கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து இந்த சின்ன டஞ்சனுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 600 பேர் வந்து கொன்று இங்கே போட்டிருக்காங்க. அதை வந்து அழுகுனதுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ் சின்ன குழந்த பெரியவங்கன்னு பயங்கர மோசமாக வந்து இது பண்ணியிருக்காங்க அமெரிக்கன்ஸ். இங்கே எல்லா பாடியும் எல்லாம் டீகம்போஸ்ட் ஆகிருக்கு ஃபுல்லாக. அதுவும் இதெல்லாம் சின்ன சின்ன பொண்ணு. இங்கே நான் கூட ஏதோ இதாக இருக்கும்னு நினச்சேன். பயங்கரமாக இன்னும் இருக்குது.
இங்கெல்லாம் வந்து வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதுக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, இந்த ஸ்டாச்சுஸ்லாம். இவ்வளோ கொடூரமான வேலையாப்பா. டென்ஷன்ஸ் உண்மையிலே. இங்கே இந்த இன்ட்ராமுராஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். இது எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக பாம்பிங் பண்ணி ஃபுல்லாக அழிச்சிருக்காங்க. இங்கே இந்த சின்ன டென்ஷனுக்குள்ளே ஒரு 600 பேர் கொன்று இருக்காங்கன்னா பாருங்கள். முடியலடா சாமி. அந்த சைட் தான் என்ட்ரன்ஸ் போகணும். சுற்றி அந்த பக்கமே வெளியே வந்துட்டோம். ஏய், ஃபோர்ட்னா நான் ஏதோ இதுன்னு நினச்சி சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா இப்படி ஆகிட்டீங்களா? நான் ஏதோ ஆக்ஷன் படம் பார்க்க போனால் சோக படம் பார்த்துட்டு வந்த மாதிரி, ஏதோ ஆக்ஷன் படம் பார்க்க போனால் சோக படம் பார்த்துட்டு வந்த மாதிரி, ஏதோ நான் சாண்டியாகோ ஃபோர்ட்னா நம்ம ரெட் ஃபோர்ட் மாதிரி இருக்கும், போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு நினச்சா என்னடா சோகம் படம் பார்த்த மாதிரி உள்ளே போனால் பதறுது. ஐயோ. ஆனால் உண்மையாகவே பிலிப்பினோஸ் வந்து ஒரு அப்பாவிங்க. அவங்கள போட்டு இந்த அடி அடிச்சுக்கிறாங்க. இவங்க வந்து ஜப்பானும் அமெரிக்காவுக்கும் வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்த வந்து இங்கே சூஸ் பண்ணி இவங்கள மொத்தமாக முடிச்சு விட்டுக்கிறாங்க. ஆமாம், அதாவது கொல்றது கூட வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப மோசமான ஒரு இதில் தான் வந்து இவங்களெல்லாம் கொண்டிருக்காங்க. வார் டைமில் வந்து செத்தவங்களே கிட்டத்தட்ட 1,00,000 பேர் செத்துருக்காங்க. அதுலேயும் அதோட வீடு இழந்தவங்க, கை கால் இழந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க, அது பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்கும். இவங்க கிட்டத்தட்ட டோட்டல் கண்ட்ரி அந்த எக்கனாமியே வந்து அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு. Oh my God. அதுலேருந்து வெளியவே வர மாட்டேது. மனசு அப்படியே ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. அதனால் நான் அப்புறமா பேசுகிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணோம்.